a straight highway leads to the foot of a tower. ஸோ ஒரு ஹைவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஹைவே, நம்ம ஹைவேவாக எடுத்துக்கலாம். லீட்ஸ் டு த ஃபுட் ஆஃப் த டவர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டவர் இருக்குது. ஸோ இந்த ஹைவேல வந்தோம்னா இந்த டவரை நம்ம ஃபுட் ஆஃப் த டவரை நம்ம ரீச் பண்ணலாம். எ மேன் ஸ்டாண்டிங் அட் த டாப் ஆஃப் அ டவர். ஸோ ஒரு மேன் வந்து ஸ்டாண்டிங் அட் த டாப் ஆஃப் த டவர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹாரிசான்டல் லைன் டாப் ஆஃப் த டவர் போட்டுடுறோம். அப்சர்வ்ஸ் எ கார் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 30 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி சாரி. இப்போது இவங்க வந்து ஒரு கார், ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள், டிப்ரெஷன்னா இந்த ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து ஒரு கார் இருக்குது. இந்த கார் this is not a car, so this is a car. இந்த கார் வந்து 30 டிகிரி ஆங்கிளில் நோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு விச் இஸ் அப்ரோச்சிங் த ஃபுட் ஆஃப் த டவர். அப்போ இந்த கார் என்ன ஆகிட்டு இப்படி மூவ் ஆகிட்டு வருது, ஃபுட் ஆஃப் த டவரை நோக்கி மூவ் ஆகிட்டு வருது. வித் அ யூனிஃபார்ம் ஸ்பீடு சேம், நமக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இல்லை, ஸ்பீடு சேம். அதாவது 30 கிலோமீட்டர் ஸ்பீட்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. 6 seconds லேட்டர் the angle of depression of car is found to be 60 degree. ஸோ ஒரு 6 seconds எப்படியே ட்ராவல் ஆகிட்டே வருது. ஒரு 6 seconds கழிச்சு இந்த கார் எங்கே வந்திருக்குன்னா ஒரு 60 டிகிரி ஆங்கிள் டிப்ரெஷன் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் 30 டிகிரினா நம்ம பேர் இல்லை, அப்போது இங்கே 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் 60 டிகிரி அப்படின்னா திஸ் வில் பி 60 டிகிரி. கிளியர். ஃபைண்ட் த டைம் டேக்கன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணல, டைமை தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மேன் இருக்காங்க, ஒரு காரை இங்கே பார்க்குறாங்க, அது யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது 30 டிகிரி டிப்ரெஷனில் இருக்குது. ஒரு 6 seconds கழித்து பார்த்தீங்கன்னா கார் இங்கே வந்தாச்சு, செகண்ட் வந்து 60 டிகிரி டிப்ரெஷனில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த கார் டு ரீச் த ஃபுட் ஆஃப் த டவர். அப்போது இங்கே 60 டிகிரிலேருந்து இந்த கார் இங்கே வந்து சேர்கிறதுக்கு என்ன டைம் டேக்கன் சொல்லி கேட்குறாங்க. திஸ் இஸ் டைம். ஸோ வாட் இஸ் திஸ் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. கிளியர். டிஸ்டன்ஸ் இல்லை, நமக்கு இங்கே டைம் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை நேம் பண்ணிக்கலாம். என்ன கொடுக்கலாம், திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி, திஸ் இஸ் டின்னு கொடுக்கலாமா. இப்போது வழக்கம் போல் நமக்கு 2 triangles இருக்குது. இது 60 டிகிரி. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் 30 டிகிரி. ஸோ திஸ் இஸ் ஏ, பி, அப்புறம் இது சி, இது ஏ, இது பி, இது டி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிசியோட டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். டைம் டேக்கன். ஓகே. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி, நமக்கு என்ன ஆங்கிள் 60 டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன வரும், ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். இப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போது √3 தானே tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது, ஏபி பை பிசி. now BC is equal to BC இங்கே போச்சுன்னா என்ன வரும், AB by √3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னது, tan 30 டிகிரி is equal to இங்கே என்னது, AB by கீழே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா BD. அப்போது tan 30 வேல்யூ 1/√3. 1/√3 is equal to ABன்னு தெரியாது, BD தெரியாது. So now what is AB? AB is equal to என்னது, இது மேலே போகும், BD by √3. This is second one. இப்போ இங்கே AB ஈக்குவலாக இருக்கா, when ஓகே இங்கேயும் நம்ம ABயில் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். So here AB is equal to BC √3.
ஸோ in this ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் என்ன இருக்குது, ஏபி அண்ட் ஏபி ஈக்குவல். அப்போ நம்ம மற்ற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ பிசி √3 இஸ் ஈக்குவல் டு பிடி பை √3. ஸோ √3 அண்ட் √3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3BC இஸ் ஈக்குவல் டு பிடி. பிடி என்னது, பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. அப்போ இந்த பிசி இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன வரும், 2BC இஸ் ஈக்குவல் டு சிடி. அப்படின்னா என்ன அர்த்தம், பிசி பிசின்றது என்னதுங்க, டிஸ்டன்ஸ். நம்ம டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். பிசி டிஸ்டன்ஸ் சிடி டிஸ்டன்ஸை விட பாருங்கள், தென் பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி பை 2. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி சிடியை வந்து சிடியை விட 2 டைம்ஸ் கிரேட்டராக இருக்குது. அல்லது நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி வந்து சிடியை விட 2 டைம்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி. அப்போது டைம் ட்ராவலும் என்னவாக இருக்கும், அதை விட 2 கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாக ஹிண்ட் போடுற மாதிரி தான். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் டைமை வச்சு போடுறதுனாலும் போடலாம். Okay, we know that speed is equal to distance by time. So what is distance? பாருங்க, நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம், நம்ம டைமை கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்பீட் அண்ட் ஸ்பீட் ரெண்டுத்துக்குமே வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நம்ம ஸ்பீடை எடுத்துடலாம். ஸ்பீடும் ரெண்டுத்துக்கும் சேம் அப்படின்றதுனால ஸ்பீடை நம்ம எடுத்துடுறோம். கிளியர்? இப்போது சிடி டிஸ்டன்ஸுக்கு டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சிடி இஸ் ஈக்குவல் டு என்னது, சிடி இஸ் 2BCயா, இங்கே நம்ம 2BC போட்டுக்கலாமா? 2BC இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். அப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், 6/2 which is 3 செகண்ட்ஸ். கிளியர்? ஸோ இந்த மாதிரி, அதாவது டிஸ்டன்ஸ் பாதியாக குறையும் போது டைமும் பாதியாக குறையுது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிடியோட இந்த டிஸ்டன்ஸ் பாதியாக குறையுது இல்லை, அப்போ என்ன ஆகும், டைமும் பாதியாக குறையுது. அப்படியும் நம்ம வச்சுட்டு அப்படியே டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீடு இஸ் ஈக்குவல், ஸ்பீட் சேமாக இருக்கிறதுனால ஸ்பீடை ரிமூவ் பண்ணிடுறோம். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சிடி டிஸ்டன்ஸுக்கு 6 செகண்ட்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சிடி இஸ் ஈக்குவல் டு 2BC. இப்போ சிடி வந்து 2BC போட்டோம்னா அது 6 செகண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் செகண்ட், பிசி இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். அப்போது டைம் டேக்கன், நீங்கள் சியிலேருந்து பிக்கு நம்ம திரும்பவும் அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குது. கிளியர்? இங்கே டியிலேருந்து சி 6 செகண்ட்ஸ் இல்லை, 3 செகண்ட்ஸ். 3 தானே ஆன்சர், 3 செகண்ட்ஸ். அதாவது டியிலேருந்து சிக்கு நமக்கு 6 செகண்ட்ஸ், சியிலேருந்து பிக்கு நமக்கு 3 செகண்ட்ஸ். ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ரீச் ஆகுது.